கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஒன்றிணைத்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியமானவர்களே, இன்று ஷஅபான் பிறை 22 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ரமதான் நாம் அடைவதற்கு. ரமலானை வரவேற்க வேண்டும் என்ப ஒரு அடிப்படையிலும், ரமலானுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவினுடைய சிந்தனையை நாம் கவனிப்போம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பதாகவே ரமலானை வரவேற்பார்கள், ரமலானை எதிர்நோக்கி இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான, யா அல்லாஹ், ரமலானிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், நாங்கள் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? துஆ செய்வாங்க. ஒரு முக்கியமான நபர் நம்ம ஊருக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? உதாரணமா ஒரு கலெக்டர் வர்றாரு, ஒரு எம்பி வர்றாரு, யாராவது வருவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஆரவாரம், ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுருது. அவருடைய வருகைக்காக வேண்டி அவர் வரக்கூடிய அவருக்கென்று ஸ்பெஷலாக ஒரு இருக்கையை, ஒரு சேர் ரெடி பண்றோம். அவருக்கென்று தனியா ஒரு டேபிள் ரெடி பண்றோம். அவருக்குன்னு என்ன செய்யறோம்? ஒரு பந்தலை போடுறோம், ஒரு மைக் செட்டை கட்டுறோம். இதெல்லாம் ஒரு ஏற்பாடு. நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு என்ன செய்வோம்? முன்னாடியே திட்டம் போடுவோம். என்னென்ன செய்யலாம், யாரை போய் கூப்பிடணும், பந்தலுக்கு யார்கிட்ட சொல்றது, மைக் செட்டுக்கு யார்கிட்ட சொல்றது, அதே மாதிரி சாப்பாட்டு தயார் பண்றதுக்கு எந்த பண்டாட்டியை கூப்பிடலாம், எந்த கடையில பத்திரிக்கை அடிக்கலாம், எப்படி மாதிரியான துணிகள் வாங்கலாம், இதெல்லாம் நம்ம ஒரு முடிவெடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது நம் சமுதாயத்திற்கு புத்துயிர் தரக்கூடிய, சமுதாய மக்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கழுவுவதற்காக வரக்கூடிய இந்த ரமலானை வரவேற்பதற்கு முன்னால் நாம முதல்ல திட்டமிடணும். அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் வருது. இந்த ரமலானுடைய காலங்கள்ல நாம எப்படி அமல் செய்யலாம், எத்தனை குர்ஆன் ஓதலாம், எவ்வளவு சதகா செய்யலாங்கிறதெல்லாம் இப்ப திட்டமிட்ட ஆரம்பிக்க வேண்டும். அந்த திட்டமிடுதல் தான் நாம் ரமலானை ஆர்வமாக எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த திட்டமிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களையும் திட்டமிட்டு தான் செய்வாங்க. உதாரணமா மஷூரா, இது திட்டமிடுதலினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, உதாரணமா இன்னைக்கு காலையில என்ன செய்யணும்? குடும்பத்துல எல்லா மக்களும் உட்கார்ந்து திட்டமிடணும். இன்றைய நாளை நாம என்ன செய்யணும், எப்படி கழிச்சணும், சுபுஹ் எல்லாரும் தொழுதுட்டோமா, லுஹர் தொழுகைக்கு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து போயிடணும், இன்னைக்கு இந்த மாதிரியான உணவு தயார் செய்யணும், இந்த மாதிரியான இடத்துக்கு போகணும், இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை நீங்க பார்த்துருங்க, இந்த வேலையை நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செய்யறதுக்குள்ள அந்த செயல் வெற்றியை தரும். ஒரு வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கும், அத்தா இருப்பாரு, மகன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. யாருமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. என்னன்னா, அத்தா நினைச்சுக்கிடுவாரு, அவன் செஞ்சிருவான். மகன் நினைப்பான், அத்தா செஞ்சிருவாரு. இப்படி அவங்களுடைய செயலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டத்தை என்ன செய்கிறது? வகுத்துக்கிறது. இதுல வெற்றி கிடையாது. குடும்பத்தில் இன்னைக்கு என்ன சால்னா வைக்கணுங்கிறத கூட திட்டமிடணும், மஷூரா செய்யணும். அப்படி செஞ்சு அதுல செயல்பாட்டுல ஒரு பரக்கத்தும் நன்மையும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நாட்களையுமே திட்டமிட்டு செய்வாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்கும் வரைக்கும்
எல்லா வேலைகளையும் சரியாக முன் யோசனையோடு செய்வார்களாம். மனைவிமார்களுக்கு என்று தனியாக நேரம் கொடுப்பார்கள், நண்பர்களுக்கு என்று தனியாக நேரம் கொடுப்பார்கள், அவர்களை சந்திக்க வரக்கூடிய வெளியூர் பிரமுகர்களுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஒதுக்குவார்கள், தங்களுடைய வருமானத்திற்கு தேவையான சில நேரங்களை ஒதுக்குவார்கள். அது மாதிரி பெண்களுக்கு மார்க்க சட்டங்களை சொல்லித் தருவதற்கு என்று சில நேரங்களை ஒதுக்குவார்கள், தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்று சில நேரங்களை ஒதுக்குவார்கள். எல்லாத்தையுமே திட்டமிட்டு தான் செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 9 மனைவிமார்கள் சமகாலத்துல இருந்தாங்க. சமகாலத்துல 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. இந்த 9 மனைவிமார்களையும் தினந்தோறும் சந்திப்பார்களாம். அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுக்கிடுவாங்க. அந்த நேரத்துல போய் உதாரணமா அசர் டு மக்ரிப் முதல்ல செய்வாங்க, ஆயிஷா வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டுகளுக்கா போயிட்டு மக்ரிப் வந்துருவாங்க. அப்புறம் இரவு நேரங்களை 3 வகையாக பிரிப்பாங்க. இன்னைக்கு இரவு எந்த மனைவியுடன் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்குதோ அந்த இரவுல அவங்களோட சேர்ந்து என்ன செய்வாங்க, சிறிது நேரம் அளவலாவி விட்டு அவர்களுடன் சுத்த நேரம் ஒதுக்கி அவங்களோட பேசிக்கிட்டு இருந்துட்டு ஆயிஷம்மா சொல்றாங்க, ஏதாவது சொல்லுங்களேன் ஆயிஷம்மா, ஏதாவது சொல்லுங்களேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிஷம்மாட்ட. ஆயிஷம்மா என்ன செய்வாங்களாம், பக்கத்து வீட்டு கதை, அவங்களுக்கு தெரிஞ்ச கதை, எல்லா கதையும் சொல்லுவாங்களாம். கதை சொல்லுவாங்களாம். இதை உட்காந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம அது மாதிரி யாராவது செய்ய முடியுமா, கேட்கிறோமா? அதுக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. வீட்டு குடும்பத்துக்கு எந்த நேரமும் கொடுக்கறது இல்லை. அவங்க ஏதாவது சொல்ல வந்தா சீக்கிரம் சொல்லு, எரிச்சலா இருக்கு, இப்போ போட்டு எவ்வளவு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, தொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிற என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அன்னைக்கு 1 மணி நேரம் தன்னுடைய மனைவி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கழுகிட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு இந்த வேலை வெட்டி இல்லையா? இதை தவிர்த்து எத்தனையோ வேலைகள் இருக்குது. அந்த இரவு நேரத்தில் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்து விட்டு சிறிது நேரம் என்ன செய்வாங்க, ஓய்வு எடுப்பாங்க. இரவினுடைய கடைசி பகுதி 3வது பகுதியாக பிரித்து அந்த நேரத்துல அல்லாஹுடன் செய்வாங்க, தொடர்பு ஏற்படுத்திடுவாங்க. இது போன்று திட்டமிட்டுத்தான் எல்லா செயல்பாடுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது போன்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டமிடுதலை நாம் இந்த ரமலானுடைய காலத்துக்கு முன்னால் என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். நம்ம என்ன திட்டமிடுவோம் தெரியுமா? ரமலான்ல தரக்குறைக்கு இந்த எங்க ட்ரெஸ் வாங்குறது, எப்படி ட்ரெஸ் வாங்குறது, அதே மாதிரி மற்ற யார் யாரை போய் சந்திக்கிறது, என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சஹருக்கு என்ன செய்யலாம், இது மாதிரியே இந்த திட்டத்தை சொல்லல. நான் இந்த திட்டத்தை சொல்லல. அன்பிற்குரியவர்களே, ரமலான் ரொம்ப பரக்கத்தான ஒரு அற்புதமான மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அலிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்குகின்றது. இந்த ஃபித்ரி, அதாவது இஃப்தார்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. காலையில இருந்து நம்ம அந்த இஃப்தார் வரைக்கும் சாப்பிடாம ஒரு தண்ணி கூட குடிக்காம நாக்கெல்லாம் காஞ்சு வறண்டு உதடெல்லாம் உலர்ந்து போய் தொண்டையெல்லாம் கரகரன் ஆகி உடம்பெல்லாம் டயர்ட் ஆகி உடம்பு வயரெல்லாம் ஒட்டி போயிருக்கும்ல, அப்ப இந்த நோம்பு கஞ்சி கொற்றாவை பார்க்கணும் வைங்களேன், ஒரு தனி சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இது மனிதனுடைய இயல்பு. அதான் சொன்னாங்க, ஃபர்ஹத்துன் இந்தல் ஃபித்ரி, இஃப்தாருடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம். வஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி, தங்களுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய இன்னொரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? நோன்பு வைத்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எது? அல்லாஹுவை நேராக பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்தோஷம் எப்ப கிடைக்கும் சொன்னா, நோன்பு யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்ற எல்லாருக்கும் கிடைக்காது. நோன்பாளிகள் அல்லாஹுவை நேருக்கு நேராக பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அப்படியே கண் நிலை குத்தி போய் நிக்குமா. அப்ப அவர்களுக்கு தேவையான எல்லா தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. இவங்களை கொண்டுகிட்டு போய் சொர்க்கத்துல இழுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அவர்களை இழுத்து கொண்டு போங்கள் எங்க? இல்ல ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் அவரை இழுத்துக்கிட்டு போங்கன்னு நல்லா சொல்லுவான். ஏங்க நரகத்துக்கு போகணும்னா இழுத்துக்கிட்டு போகலாம், அதானே? நரகத்துக்கு யாராவது போக விருப்பப்படுவோமா? விருப்பப்பட மாட்டோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இழுத்துக்கிட்டு போனா தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? சொர்க்கவாசிகளை இழுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாம்.
மலக்குமாக பிடிச்சி இழுப்பாங்க, அவங்களால இழுக்க முடியாது, இழுக்கவே முடியாது. அப்ப அல்லாட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் வர்றதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேளுங்க. அப்ப போய் வாங்க சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு கேட்டான். இல்ல, எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம். நாங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று தவம் கிடந்தோமோ அவனை நாங்கள் பார்த்து விட்டோம். இந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் பார்த்து விட்டோம் என்பதாக அவர் சொல்லுவார்களாம். யா அல்லாஹ் உன்னைய பார்த்துட்டு இதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாம அவங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் இங்கு பார்க்கக்கூடிய இந்த ரப்பு இருக்குகின்றானே அவனுடைய தஜல்லி வேற. நீங்கள் அங்கு போய் பார்க்கும் பொழுது சொர்க்கத்துல போனீங்கன்னா அங்கேயும் அல்லாஹ் அவங்கள வரவேற்பான். அவன் ரஹமத்துடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு இழுத்துக்கிட்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்களாம். அவங்களை இழுக்க முடியாம சுவர்க்கத்தை அவர்களின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படும் என்பதாக நமக்கு கிதாபுகள் சொல்லப்படும். இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரு ரமலான் மாதங்கள்ல சரியான முறையில நோன்பு நோற்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகின்றார். அப்ப அந்த ரமலான் மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா 70 மடங்கு நன்மையை தருகின்றான். ஒரு ஃபர்து தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா 70 தடவை ஃபர்து தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அத்துணை நன்மை கிடைக்கும். ஒரு சதக்கா செய்தால் 70 மடங்கு சதக்கா செய்த நன்மை தரப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த ரமலானை நோக்கி நாம் இதோ நெருங்கி விட்டோம். அதற்கு முன்னால் நாம் திட்டமிட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 11 மாத காலங்கள் நாம எப்படி கழித்தோமோ அப்படித்தான் இந்த ரமலானையும் கழிப்போம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். எல்லாமே நன்மை, எல்லாமே நன்மை. அன்பிற்குரியவர்களே, திட்டமிடுறதுன்னு சொன்னா நாம 11 மாசம் ஒரு தடவை கூட குர்ஆன் என்ன செய்யல, எடுத்து ஓதல, எடுத்து பார்க்கல. குறைஞ்சபட்சம் இந்த ரமலான்ல நாம ஒரு 3 குர்ஆனையாச்சும் ஓதிடணும். ஏன் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் இருக்குகின்றதே அதில்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கி வைத்ததாக தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த மாதத்தில் குறைஞ்சபட்சம் நாம் என்ன செஞ்சிடணும், ஒரு 3 குர்ஆனாவது ஓதும். என்னால 3 குர்ஆன் ஓத முடியாதுங்க, அவ்வளவு வேகமாக என்னால ஓத முடியாது. நான் ரொம்ப நின்று நிறுத்தி திக்கி திணறி முட்டி மோதி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஓதணும் அப்படின்னு சொன்னா ஆக குறைஞ்சபட்சம் ஒரு குர்ஆனையாவது ஓதிடணும். ஒரு ஜுசு 1.25 ஜுசு ஓதாம அன்னைக்கு தூங்கக்கூடாது அப்படின்னு இப்பவே முடிவெடுக்கணும். அதுதான் திட்டமிடுது. இன்ஷா அல்லாஹ் நான் இந்த ரமலான் பிறை ஆரம்பிச்சதுல இருந்து நான் இந்த ரமலான் ஒரு மாதத்திற்குள்ள குறைஞ்சபட்சம் நான் ஒரு குர்ஆனையாவது முழுமையாக ஓதிவிடுவேன். இது நான் யாருக்கு சொல்றேன்னா, குர்ஆனை சிரமப்பட்டு ஓதக்கூடியவங்களுக்கு. அப்ப குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 குர்ஆனையாச்சும் ஓதணும். 3 குர்ஆனாச்சும் ஓதணும். சஹாபா பெருமக்களில் பலர் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதியவர்கள் எல்லாம் இருக்குகின்றார்கள். இறைநேசர்களில் பலர் ஒரு நாளைக்கு 2 குர்ஆனை, நம்மளாம் அதை நினைச்சு அதெல்லாம் எப்படிங்க சாத்தியப்படுமாங்க? இன்னும் பகல் பூரா உட்காந்து குர்ஆனை ஓதிக்கிட்டேவா இருப்பாங்க என்பதாக நாம் நினைக்கிறோம் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்து வைத்திருந்தான். நேரத்துல பரக்கத்து. இன்னைக்கு நம்மகிட்ட நேரத்துல பரக்கத்து கிடையாது. இப்பதான் ஜும்மா தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா மறுபடியும் அடுத்த ஜும்மா வந்துடும். என்னடா நேத்தம் முந்தினாத்தான் ஜும்மா தொழுத மாதிரி இருக்கு, இப்ப அதுக்குள்ள அடுத்த ஜும்மா வந்து நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இப்பதானங்க போனோம், போய் அதுக்குள்ள என்னங்க லுஹர் நமாஸ் வந்துருச்சு, இப்பதானே போனோம் அதுக்குள்ள அசர் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய நேரத்துல பரக்கத்து இல்லாம போச்சு. ஆனால் இறைநேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா விசாலமான பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த நேரத்துல அவங்க குர்ஆன் ஷரீஃபை ஓதுனாங்க, ஒதுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தாங்க. இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே இரவுல ஒரு குர்ஆனை முழுசா ஓதி முடிப்பாங்க. ஒரே இரவுல ஒரு குர்ஆனை முழுமதாக ஓதி முடிப்பார்கள். குர்ஆனை இந்த ரமலானுடைய ஓதக்கூடிய காலங்கள்ல நாம செய்யக்கூடிய ஒரு எழுத்துக்கு 70 மடங்கு நன்மை. பொதுவாகவே குர்ஆன் ஷரீஃப் ஓதணும்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை சொல்லப்படும்.
அலிஃப் லாம் மீம் அப்படின்னு 3 எழுத்து தான். அலிஃப் லாம் மீம். இதுக்கு 30 நன்மை சாதாரண காலங்கள்ல ஓதணும்டா. அதுவே நீங்கள் ரமலானுடைய காலங்களில் ஓதுனீங்கன்னு சொன்னா ஒரு 70 மடங்கு அலிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்துக்கு 70 மடங்குன்னு சொன்னா அதை இரட்டிப்பாக்கணும். இரட்டிப்பாக்கணும்னு சொன்னா 1 70ஆக மாற்றுவதல்ல, 70 மடங்காக மாற்றுவது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அது அற்புதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே நாம் என்ன செய்யணும்? எல்லா விஷயங்களையும் திட்டமிட ஆரம்பிக்கணும். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்குகின்றதே, இன்னல் குர்ஆன வஸ்ஸியாம ஷஃபாஅத்துல் கியாமா, நிச்சயமாக இந்த குர்ஆன் ஷரீஃபும் இந்த நோன்பும் மட்டும்தான் நாளைக்கு கியாமத் நாளில் நமக்கான என்ன செய்ய போகுது? அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்ய போகுது. நாளைக்கு நமக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது, எந்த விதமான ஆதரவும் கிடையாது. நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு நமக்கு என்ன செய்ய மாட்டான்? உதவி செய்ய மாட்டான். ஒரு 10 நன்மை இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடறான்னு நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். பெத்த தாய் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. கியாமத்தினுடைய சூழ்நிலை அப்படித்தான். யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த குர்ஆன் ஷரீஃப் நீ அல்லாஹ்விடத்துல வாதாடுயா அல்லாஹ், இந்த ரமலானுடைய காலங்களில் இவர் குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக, ஒழுக்கமாக, அழகாக, அழுத்த திருத்தமாக ஓதினார். இவரை நீ சுவர்க்கத்தில் சேர்த்து விடு என்பதாக அந்த குர்ஆன் ஷரீஃபும் நோன்பும் போய் என்ன செய்யுமா? அல்லாஹ் இடத்துல போய் மன்றாடும். அதே மாதிரி கபூர் இருக்குது இல்லையா? கபூர் நம்ம உள்ள வச்சுட்டு வந்துருவோம். உள்ள வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கபரு இருட்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தன்னுடைய சூழ்நிலை என்ன ஆக போகுதுன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இந்த குர்ஆன் ஷரீஃப் போய் என்ன செய்யுமா? துணையாக நிற்கும். குர்ஆன் ஷரீஃப் மட்டும் துணையாக நிற்கும். அல்லாஹ் நம்மளுடைய எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, குர்ஆன் அந்த கபூர்ல நிற்கும். நண்பனே, நீ கவலைப்படாதே, நான் தான் குர்ஆன் ஷரீஃப், நீ காலம் முழுவதும் என்னை ஓதி கொண்டிருந்தார். இன்னைக்கு இல்லையங்க நம்மள்ட்ட குர்ஆன். நம்ம தப்பா நினைக்காதீங்க. நம்ம உட்கார்ந்து இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க நம்ம இந்த இடைப்பட்ட காலங்கள்ல குர்ஆனை எடுத்து பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ சமீப காலங்கள்ல குர்ஆனை பள்ளிகள்ல ஓதி நிறைவு செய்து விட்டு நான் படிக்க போறேன்னு போன மாணவர்களை கூட கேட்கிறேன், யாராவது நீங்க உட்கார்ந்து குர்ஆனாலைக்காவது ஒரு ஐநாவது ஓதி இருக்கிறோமா? குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இது மட்டும்தான். என்னது? இந்த குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதுவது. குறைந்தபட்சம் இன்னைக்கு நமக்கு குர்ஆனை தான் வாழ்க்கையாகவே ஆக்கி தந்தாங்க. சுபுஹ் தொழுதுங்களா, ஒரு யாசீன் சூறாவை ஓதுங்க. அந்த யாசீன் சூறா உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா, அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய வேலைகளை இலகுவாக்கும். நீங்க இன்னைக்கு உதாரணமா கடைக்கு போகணும், இன்னைக்கு போய் மீன் வாங்க போகணும், இன்னைக்கு போய் அந்த கலெக்டர் ஆபீஸுக்கு போய் அந்த வேலையை பார்க்கணும், இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும், லோகர் தொலைக்கு போகணும், கடற்கரைக்கு போகணும், ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்கல்ல. இந்த திட்டங்கள் அனைத்தையும் செய்வது மிகவும் கஷ்டமாக தோன்றினால் இந்த யாசினை ஓதிட்டு நீங்க செஞ்சு பாருங்களேன், அதை முழுவதுமாக இலகுவாக்கி தந்துடுறான். ஒரு யாசின், ஒரு சூரத்துல் கஹஃப், வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுங்க. ஒவ்வொரு மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் சூரா வாக்கியாவை ஓதுங்கள். நீங்கள் படுக்க போகும் பொழுது சூரா சஜிதாவையும் சூரா தபாரக்கல்லதி முல்க் சூறாவையும் ஓதுங்கள் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு குர்ஆன் ஓதுவதற்காகவே நமக்கு வகுத்து தரப்பட்ட எல்லா நேரங்களையும் நம்ம எல்லாம் வீணடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த குர்ஆனை ஓதுவதற்காகவே நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் அப்படின்னு சொன்னா அது இந்த ரமலான் மாதம் தான். குறைஞ்சபட்சம் நாம இப்பவுமே திட்டமிட்டுறணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரொம்ப நிறுத்தி ஓதுவோம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் இப்படி ஓதுறவங்களா இருந்தாலும் சொல்லிட்டேன். நான் இது கேள்வி பண்றதுக்கான சொல்லி காமிக்கல. இந்த அளவுக்கு தான் ஓத முடியும் அப்படி இல்ல. கி தா இப்படி ஓதுறவங்களா இருந்தாலும் சரிதான், ஓதிடுங்க. நீங்க ஓத 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 நீங்க இப்படி கஷ்டப்பட்டு ஓதுறீங்கன்னு சொன்னா அதுக்கு ரெட்டிப்பு நன்மை. அது வேற விஷயம். கஷ்டப்பட்டு சாதாரணமா சரளமா ஓதுறவங்களுக்கும் கஷ்டப்பட்டு ஓதுறவங்களுக்கும் ரெட்டிப்பு நன்மை. ஏன் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு ஓதுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு நன்மை எக்ஸ்ட்ரா தர்றான் அல்லாஹ் தஆலா. நமக்கு இப்படி திக்கி ஓதின்னு நம்ம என்னைக்கு குர்ஆனை ஓதி முடிக்கிறது நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு ஓதுங்க. அதை நின்று நிறுத்தி ஒவ்வொரு எழுத்து கூட்டி தப்பா ஓதிட்டீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யுங்க, அதை திருப்பி ஓதுங்க. அப்படி ஓதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அழகான இன்னொரு வழியை சொல்லித்தரேன்.
இப்ப யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முழு குர்ஆனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதணும்னு நீங்க விரும்புறீங்களோ, உதாரணமா இன்னைக்கு சூரத்துல் பக்ரா 10 பக்கம் ஓதணும்னு நினைவு பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த சூரத்துல் பக்ராவை ஆரம்பத்துல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வந்துடும். அதனுடைய அந்த ஓதக்கூடியவங்களுடைய இந்த வார்த்தை வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் திக்கி திக்கி ஓதக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதை நீங்க என்ன செய்யுங்க, போட்டு விட்டுட்டு அதை குர்ஆனை பார்த்துக்கிறோம். அந்த யூடியூப்ல ஓதக்கூடிய அந்த வாசகத்தை காதுல கேட்கணும், குர்ஆனை நீங்க பார்க்கணும், அதை ஓதும் போது ஃபாலோ பண்ணணும். இப்ப அதுல சமயங்கள்ல ரொம்ப ஸ்பீடா ஓதக்கூடியவங்க இருந்தாங்க சொன்னா அதுல எத்தனையோ வகை இருக்குது. உங்களுக்கு தோதுவாக ஓதக்கூடியவங்க யாருன்றதை அதுல இருந்து செலக்ஷன் பண்ணி அதுல எடுத்துன்னு செய்யலாம், ஓதலாம். இன்னும் அழகான முறையில நிறைய ஆப்புகள் வந்துருச்சு. எப்படின்னு சொன்னா, நம்ம எந்த சூறாவை சொல்றோமோ அந்த சூறாவை நம்முடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அது ஓதும். நம்ம அதை காதுல கேட்டுக்கிட்டு குர்ஆனை பார்த்து அதை அப்படியே என்ன செய்யலாம், நிதானமா ஓதிக்கிட்டே வரலாம். இது ஓதுவதற்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி ஓதும் பொழுது திக்கி திக்கி ஓதுறதும் ஏற்படாது, தவறும் ஏற்படாது. அப்ப நம்ம அதை என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். அப்ப அப்படி ஃபாலோ பண்ண அதை ஓத நமக்கு என்ன செஞ்சிடும், சரளமாக ஓதுவதற்கு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருவோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதங்களை நாம் 11 மாத காலங்கள் கழித்த மாதிரி இந்த மாதத்தை வீணா கழிச்சிடக்கூடாது. பொதுவாகவே ரமலான் மாதங்கள்ல தான் வீண் விளையாட்டுகளும் வெட்டி பேச்சுகளும் நேரத்தை வீணடிப்பதும் நடைபெறுவதை நாம கண்கூடாவே பார்க்க முடியும். அதுவும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இப்போ ஒருத்தர் குர்ஆனை ஓத தெரியல, அவரு யூடியூப் போத்தும் கூட ஓத தெரியலன்னு வைங்களேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் இஸ்திக்ஃபார் செய்யலாம். இஸ்திக்ஃபார் அதோட பெரிய பாக்கியமே இல்லை. அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நேரமும் பரக்கத்தான நேரம், ஒவ்வொரு நேரமும் பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய நேரம், ஒவ்வொரு நேரமும் ரஹ்மத்தான நேரம். கொஞ்சம் கூட நேரத்தை விளக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஏதாவது ஒரு கலிமாவை ஓதிக்கொண்டே இருங்கள், ஒரு நொடியை கூட வீணாக்கிறாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு ரஹ்மத்துன், அதனுடைய முதல் 10 இருக்குகின்றது, அது ரஹ்மத்துடைய 10ஆக இருக்குகின்றது. அந்த காலங்களில் நீங்கள் அல்லாஹ் மர்ஹம்னி பிரஹ்மத்திக்கு யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளன் என்ற துஆவை வளமையா ஓதிக்கிட்டே வரணும். அது தொழுகையில தான் ஓதணும் இல்லை, சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள்ல கூட ஓதலாம். அல்லாஹும்ம ரஹ்மனி பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற அந்த வாசகம் தெரியலனா கூட தமிழ்ல சொல்லலாம், யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, நீ ரஹ்மத்து செய்யக்கூடியவர்களில் மிக சிறந்தவன் என்பதாக தமிழ்ல சொன்னா கூட அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை நமக்கு கொட்டார். அன்பிற்குரிய மக்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய கண்ணியத்தை நாம முதல்ல விளங்கினாத்தான் நாம அதில் அமல் செய்ய முடியும். முதல்ல நாம விளங்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து இந்த தீனை இந்த உலக மக்களுக்கு எல்லாம் பரப்புனாங்க. அவங்கள பல பேர் எதிர்த்தாங்க, பல பேர் ஆதரிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவங்க இந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தினாங்க. அவர்களை பார்க்காமல் எங்கேயோ இருந்த எத்தனையோ சஹாபாக்கள் அவங்களை கேள்விப்பட்டு அவங்களுடைய பெயரை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்ததாக நம்ம சரித்திரத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அதே சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரர்கள் அபூ லஹப், உமையா போன்றவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி பார்த்தாங்க. அவங்களோட டெய்லி என்ன செஞ்சாங்க, புலங்கினார்கள், பேசுவார்த்தை இருந்தாங்க, போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய உள்ளத்துல ஏற்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அவங்க விளங்காததுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கல, ஈமான் கிடைக்கல. கடைசி வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, முனாஃபிக்காகவே இருந்தாங்க, காஃபிராகவே இருந்தாங்க, முஷ்ரிக்காகவே இருந்தாங்க. அவங்க முஷ்ரிக்காகவே மரணிக்கவும் செய்தாங்க. இல்லையா அன்பிற்குரியவர்களே, அது மாதிரிதான் இந்த ரமலானுடைய கண்ணியத்தை விளங்காம நாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ரமலான் வரும், நமக்கு புண்ணியமான அந்த நன்மைகளை தரும். அதை நாம விளங்கி அதை அமல் செஞ்சா மட்டும்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் அடுத்த வருஷமும் வரும், அது உறுதி.
ஆனால் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேன் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன்னா சென்ற ஆண்டு ரமலானில் இருந்த பல பேர் இன்னைக்கு இல்ல, பல பேர் இன்னைக்கு இல்ல. அன்பிற்குரியவர்களை, ஒரு ரமலானை நாம் வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் 87 ஆண்டுகளை வீணடித்ததாக சொல்வார்கள். ஒரு ரமலானில லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இரவிற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பெருமதி என்ன தெரியுமா? 1000 மாதங்களை விட சிறந்தது. கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ரமலான் நம்மை நோக்கி இதோ பக்கத்தில் வந்து விட்டது. அப்ப அந்த ரமலான்ல நாம செய்யக்கூடிய அமல்கள்ல மிக முக்கியமான அமல்கள்ல இது ஒண்ணு. எது? இந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது. அடுத்து சதக்கா செய்யணும். ரமலானில் சதக்கா செய்வதற்காகவே சஹாபா பெருமக்கள் ஆண்டு முழுவதும் சேமிச்சு வைப்பாங்களாம். ஆண்டு முழுவதும் தங்களுடைய சேமிப்பை சேர்த்து வைப்பாங்களாம். அந்த ரமலான்ல என்ன செய்வாங்களாம்? அதை சதக்கா செய்வாங்களாம். அது மாதிரி ஜக்காத் இந்த ரமலானில் நான் சரியான முறையில கொடுத்துடணும் அப்படின்னு இப்பயே திட்டம் போடணும். எப்படி தொழுகை நமக்கு பருதோ, எப்படி நோன்பு நமக்கு பருதோ, எப்படி ஹஜ் நமக்கு பருதோ, அதே மாதிரி ஜக்காத்தும் நமக்கு பரலாக்கப்பட்டிருக்கின்றது. தொழுகாமல் இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பது போல ஜக்காத் கொடுக்காமல் இருப்பதற்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சும்மா ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் தொகையை இந்த அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம், இந்த இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம், இந்த சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தோம், பெரியம்மாவுக்கு பெரியதா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அதெல்லாம் ஜக்காத்து கிடையாது. ஜக்காத்துனா கணக்கு போடும். திட்டம் இப்பவுமே திட்டம் போட்டாதான் கணக்கு போடான்னு செய்யலாம். நம்மள்ட்ட மொத்தம் எவ்வளவு நகை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய சொத்து விவரங்களை பார்க்கணும். சொத்து விவரங்களை பார்த்து வருமானம் தரக்கூடிய சொத்துக்களுக்கு சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத் கொடுப்பதற்கு இப்பவே தயாராகணும். அப்ப இவ்வளவு நகை இருக்குது, இவ்வளவு நகைக்கு இத்தனை % ஜக்காத் நம்ம கொடுத்தாகணும். இவ்வளவு நகையினுடைய இன்னைக்கு ரேட் இவ்வளவு, இதுல 2.5% இவ்வளவு, அப்ப இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா அந்த ஜக்காத்தை சரியான முறையில ஒருவருக்கு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த ஜக்காத்தினுடைய கடமையில் இருவரோடு மட்டுமல்ல, உங்களிடம் இருந்து ஜக்காத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறார். அன்பான பெருமக்களே, அதுபோன்று இன்னைக்கு உதாரணமா இன்னைக்கு காலைல சஹர் செஞ்சுக்கிறோமா, சஹர் செஞ்சுட்டு இதுல இருந்து இது வரைக்கும் குர்ஆன் ஓதணும், இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம திக்ர் ஃபிக்ர் செய்யணும், இதுல இருந்து இது வரைக்கும் என்ன செய்யணும்? ஸலவாத் ஓதணும், இதுல போய் என்ன செய்யணும்? தொழுகணும். காலையில சுபு தொழுதுட்டோமா, சுபு தொழுதுட்டு இவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதினோமா, இஷ்ராக்குடைய நேரம் வந்துருச்சா, இஷ்ராக் தொழுகணும். அதே மாதிரி துஹா தொழுகணும் என்பன போன்ற செயல்பாடுகளை எல்லாம் சிந்தனை கொண்டு வரணும். சாதாரண காலங்களில் நாம் என்ன செய்யறோம்? பர்லு தொழுகிறோம், போயிடுறோம். அந்த ரமதான்லயாவது குறைஞ்சபட்சம் முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபிலு, குறைஞ்சபட்சம் நஃபில் போன்ற தொழுகைகளை வீட்டில் தொழுகிறது இன்னும் சாலச் சிறப்பு. அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி காலங்கள்லயாவது இந்த முன் சுன்னத்து பின் சுன்னத்தை நம்ம விட்டுறக்கூடாது, தொழுதுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. அதே மாதிரி காலையில சுபுகு தொழுதுட்டு அஸ்ர தொழுதுட்டு திக்ர் பிக்கர்கள் ஓத போகும்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் தான் உட்கார்ந்து அந்த திக்ர் பிக்கர்களை சம்பாத்தியன்னா நாளைக்கு கியாமத்துல சொர்க்கத்துக்கே அல்லாஹ் நம்ம போனோம். அல்லாஹ் நம்ம பூரா சொர்க்கவாதிகளாக ஆக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கத்துக்கே நம்ம போனதுக்கு அப்புறமும் கூட இந்த நேரத்தை நினைத்து நம்ம வருத்தப்படுவோம். எந்த நேரத்தை? நமக்கு திக்ரு ஃபிக்ரு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தும் அதை நாம் பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமே நினைத்து சொர்க்கவாதிகள் கவலைப்படுவாங்களாம். ஏன்னா இந்த திக்ரு ஃபிக்ர்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய தரஜாவையும் நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரஜாவையும் எண்ணி பார்த்து, ஆஹா, இப்படி நம்ம கூட தானப்பா இருந்தான், நம்ம கூட தானப்பா கடற்கரைக்கு வந்தான், நம்ம கூட தானப்பா கடைக்கு போனான், நம்ம கூட தானப்பா படித்தான், இவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்க போகும்போது அவனுடைய அமலுக்கும் நம்மளுடைய அமலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதிகபட்சமா போனா உங்களோட ஒரு 10 சுபஹானல்லாஹ் அவர் அதிகமா சொல்லியிருப்போம். நம்மளை விட ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 10 அதிகமா சொல்லியிருப்பாரு. அல்லாஹ் தஆலா அவரை உயர்ந்த அந்தஸ்துல வைப்பான். அன்பிற்குரிய பெருமக்கள், இந்த ரமலானுடைய காலத்திலாவது நாம் அந்த சுப நேரங்கள்லையும் அந்த அசர் நேரங்கள்லையும் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? திக்ரு பிக்குகள்ல கலந்துக்கிறணும். மார்க்க சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ள வேண்டும். அதிகபட்சமாக நாம மொபைல் நோன்றதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த ரமலானுடைய காலங்களிலாவது குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை ஓத தெரியாட்டா கூட கேட்கவாச்சு செய்யணும்.
கேட்கவா செய்யணும். இப்ப நம்ம பார்க்கிறோம் யூடியூப்புகள்ல எல்லாம் நிறைய பயான் வருது, எக்கச்சக்கமா பயான் வருது. அதுல யாரு செய்யற பயானு, இவர் ஒரு மாதிரி சொல்றாரு, அவர் ஒரு மாதிரி சொல்றாருன்னு எல்லா பயானையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், சிலருடைய பயான்களில் மட்டும்தான் உயிரோட்டம் இருக்கும், உயிரோட்டம் இருக்கும். அந்த பயானை கேட்கும் போதே அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு அல்லாஹ் தஆலா கல்பில் போடுவான். அந்த மாதிரி பயான்களை மட்டும்தான் நம்ம கேட்கணும். குழப்பங்களை உருவாக்கக்கூடிய பயான்களை தவிர்த்து விடுங்கள். நல்ல அமல்களை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாம உட்காந்து கேரம் போர்டு பாக்குறது, நமக்கு எவ்வளவு மொபைல்ல வரும் மெசேஜ் வருது, இவ்வளவு மெசேஜையும் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓத டைம் இருக்காதா? ஒரு 10 நிமிஷம் திக்ர் செய்ய வேண்டிய டைம் இருக்காதா? நமக்கு இஸ்திக்பார், வாழ்க்கையில பாவம் மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய மாசம் நம்ம கையில அல்லாஹ் கொடுத்துட்டானே, அந்த மாசத்திலேயாவது நம்ம பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டாமா? அன்பிற்குரிய பெருமக்களே, அது போன்ற இந்த அற்புதமான மாதத்தில் முழுமையான முறையிலே நன்மையை அடையக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.